ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பிளாக் ஸ்கை பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் பர்சனுக்கு மாற்றிக்கிறேன். எங்கடாது அந்த ஒரு ஃபஸ்ட் பர்சன் சேஞ்ச் இட்டு ஃபஸ்ட் பர்சன் கீழே வந்துடும். அதோட ஹப்பாடா ஃபஸ்ட் வந்து ஒரு 4 பிளாக்கு உட்டு வந்துட்டா. ஓகே, அப்போ நம்ம உட்டு வச்சு கட்டிடுவோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கொடுத்துருங்க. பாய் கைஸ். நம்மளுக்கு ஜஸ்ட் வந்துருக்கு. அதில் ஆப்பிள்ஸ் மட்டும் ஒரு ஸ்லாப்பிங் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியும். உட்டை கலெக்ட் பண்ணி கொஞ்சம் யாரோ உட் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு உட் எடுத்து பக்கத்தில் செஸ்ட்டை உடச்சிக்கணும். செஸ்ட்டே உடஞ்சிடும். பக்கத்தில் சுற்றி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்புறமா மறுபடியும் மைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு நான் உங்களை கோழி கிடைக்கும். சிக்கன் கிடச்சிருக்கிறது கொஞ்சம் ஓரமாக்கும். டின்னர் வச்சுக்கலாம். சேவ் திங்ஸ் ஜஸ்ட் ஓகே. நைட்டு அடிச்சு அதை டின்னருக்கு வச்சுக்கேன். சிக்கன் டிக்கன் வச்சு இந்த மாதிரியே கட்டிடுவோம். கைஸ், நம்மளுக்கு வாட்டர் பையர் கிடச்சிருக்கு. அதுவாவது நம்மளை கீழே பிளாக் வைக்க சொன்னாங்க. போய் பிளாக் வச்சு சொன்னோம். ஐயோ செஸ்டா, ஐயோ செஸ்ட்டு வர மாதிரி மைண்ட் பண்ணுங்க கைஸ். வேற முடியுமா? முடிஞ்சிட்டு முடிச்சு விட்டாங்க. மைண்ட் பண்ணிவிட்டு செஸ்ட்டை மைண்ட் பண்ணிச்சு. ஐயோ கிராவல் போயிட்டு சரி ஒன்று. இதுக்கப்புறம் எப்படி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வாட்டர் மட்டும் எடுத்துப்போம். இன்னும் தெரியாதனமாக ஏதாச்சும் ஆகிட போது இந்த மேப்பை யாரில் கிரியேட் பண்ண வந்து அவங்க போட்டு பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் டேட்டா. ஐயோ மாடு, ஐயோ நம்மளுக்கு காப்பாற்ற ஒரே ஒரு கோழி மட்டும் இருக்குது. ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து இது அந்த ஓக் பிளான்ட் மட்டும் கிடச்சிருக்கு. ஸ்டோன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்ட் 1 இந்த பார்ட் 1 நிறைய வீடியோ போடுவோம். செஸ்ட்டு நான் 2 வச்சுருந்தேன். அது எங்கடா அதோடா கண்ணு முடிய வச்சுட்டு செஸ்ட்டு தெரியா. செஸ்ட்டு உள்ள தேவை இல்லாத பொருட்கள் கிராஃப்டிங் இவ்வளோ மட்டும் கையில் எடுத்து வச்சு. என்ன ப்ரோ இது? ப்ரோ என்ன ப்ரோ எல்லாமே பறக்குது? ஸ்லாப்ஸ்ரா. ஓ ஸ்லாப் வச்சு நான் ஏதாச்சும் பிளாக் வச்சா பார்த்துக்கலாம். அது இது இருக்குல்ல. ஏன்டா இதை வச்சு படுப்பு இது பண்ணுற? ஏதாச்சும் உட் வச்சு பண்ணுற. இதை வச்சு பண்ணினா நல்லா பறக்கும்டா. பெட்டு கூட வைக்க முடியாது. பெட்டு கூட பறக்கும். பார்த்துக்கலாம். நல்லா இருக்கா ஏதாவது வச்சா? பரவாயில்ல. இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக போக மாதிரியா உடச்சி. ஆமாம். மரம் வளர்ந்துட்டு சூப்பர் எல்லாம் கைத்தட்டுங்க. சும்மா சொன்னால் ஒரு பேச்சுக்கு கைத்தட்டுவியாடா? ஆகணும். நட்டு வெட்டிட்டு நான் கீழே வந்துருக்கு. வெட்டுற கிராஸை போய் வெட்டுவேன். சாரி, பிளாக் நோண்டி இருப்பேன். கிராஸ் அது டர்ட்ரா தான்டா. அது பிளாக் தானடா சொல்லுவோம். லூசாடா நீ. ஓகே கைஸ், இங்கே வந்து இதை வச்சுட்டு இல்லை ஸ்லாப் அந்த இருக்காங்க. நிறைய ஸ்லாப் வச்சு நீ என்ன ரவுண்ட் ஷேப்லையா பண்ணுற? ஆமாம், பார்த்தா தெரியல. இந்த மாதிரி ரவுண்ட்
ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுவோம் கைஸ். அப்போ தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ் நான் கட்டிட்டு நான் அவங்கள பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு செஸ்ட்டு கிடச்சிச்சு. செஸ்ட்டில் வந்து இவ்வளோ குட் ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிச்சு. அந்த சீட்ஸு ஆடுறா ஃப்ளவர் சீடுగా டெக்கரேஷன் பண்ண. அப்புறம் செட்டிங்ஸ் டெம்ப்ளேட்டும் கிடச்சிருக்கு எனக்கு. சூப்பர். ஓகே நான் மைனிங் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நைட் ஆகிட்டு. ஆனால் நான் இன்னும் பெட்டு செய்யவே இல்லை. ஒரு ஷீப் கூட இல்லை. நம்ம சாப்பாடுக்கு தொல்லையாக இருக்கணும்னால நம்ம ஒரு ஃபுட் ஃபார்ம் செஞ்சுருக்கோம். இது எவ்வளோ ஒரு லேபுக்கு ஒரு தொல்லையாக மேலே எதுவுமே வைக்க முடியல. அதனால் பம்கின் சீடெல்லாம் வச்சிடும். இது ஓரமாக வரட்டு பம்கின் சீடெல்லாம். அப்புறம் வந்து இதனால் பீட்ரூட் சீடாக வாங்கி வைப்போம். அடுத்தது வீட்டு சீடெலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சிடும் வீட்டு சீடெல்லாம். ஓகே, வீட் சீடெலாம் சீஸ் எல்லாம் பச்சை பச்சைலாம் ஆக ஆரம்பிச்சுட்டு வாங்க போய் மைன் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே நிறையா மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகணும்னா இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போயே வந்து ஒரு டிஃபெண்டிங் நிறைய ஒரு இடத்த போட போகிறேன். இங்கே ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ வந்து இந்த பிளாக் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இருக்கு கைஸ். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அங்கே வச்சுருவோம். கிராஃப்டிங் டேபிள் கீழே வந்துடாது. நீ மொத்தம் தான் இருக்கா? அப்பாடா, நீ உண்றாதுல விட மாட்டேன். ஃபஸ்ட்டு 3 ஃபேன்ஸ் அவ்வளோதான். அடுத்தது அவ்வளோதான் வச்சு முடியுது. அது 4 பக்கமும் சுற்றி வந்து கேட்டாக சாரி இங்கே அந்த இது வைக்கக்கூடாது கைஸ். வந்து ஃபென்ஸு கேட்டு தான் வைக்கணும். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னா அந்த கேட்டு தான் வைக்கணும். சிக்கன் செத்துறாத. போன் வீல்ரா. என்ன வேணும் அதுக்கு? பிகாக்ஸ் வேணும். பரவாயில்ல. போன் வீலோட பிளாக்கு தான் நினைக்கிறாரு. வருமா? பண்ணி மாடு யாராவது போங்க. ஒரே நிமிஷம். உட்டு கொஞ்சம் நிறைய வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. நான் ப்ரோ உட்டு ரொம்ப கம்மியாக வருது. அதனால் இந்த இடத்துல ஒரே ஒரு 2 ஷாப்பிங்கை வச்சுட்டு ஷாப்பிங்கில் ஸ்லாப்பிங் இங்கே மரத்தை வச்சு இது மேலே ஒரு ஷாப்பிங் அவ்வளோதான். அது காலைல வளர்ந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே மைண்ட் பண்ணி முடிச்சிடுவோம். ஆடு 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 பெட்டி ஆடு. நான் எங்கே தள்ளி விட்டு மறுபடியும் ஸ்பான் அவங்களாம் காய்ஸ். நம்ம பேஸுக்கு டிசைன் பண்ண கிடச்சிருக்கு. இதுதான் போட வேறு வேலை இல்லை. பெருத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி இருந்தாலும் தூக்கி தான் எறிய போகிறேன். டிசைன் பண்ணுறது வச்சு டிசைன் டிசைன் பண்ணுறதுக்கு பாரு. இப்போ நான் என்ன வேஸ்ட்டாக இடத்த தாண்டா அடிச்சிட்ருக்கோம். கொஞ்சமாச்சும் வைடா. இடத்த தான் அடிக்கும். கொஞ்சம் கூட என்ன கையிலாம் வச்சுருக்க அது வேஸ்ட்டாக. இப்போதைக்கு போய் 2 கவு எடுத்துருக்க. 1 ஆ 2 1 கவா இல்லை 2 கவா? 2 கவா. சிக்கன் கவா கேஸ் வச்சாச்சு. என்ன பண்ண போறீங்க? பண்ணணும். ஒரே நிமிஷம். நீ கொஞ்சம் இதை பெருசாக வச்சுருக்கலாம்ல. கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் ஈஸியாக இது பண்ணி டிஃபென்ஸ் பண்ணியிருக்கலாம். உள்ளே போய்க்கலாம். உள்ளே போக முடியாது என்னால்.
அது உள்ளே உள்ளனாலையும் மேலே வர முடியாது. அந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பதுக்கு. இப்போ எப்படி நீ வெளியே போய் கைஸ் இப்போ வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு? மாட்டிக்க வாய்ப்பே இல்லை. அங்கே என்ன அங்கேயும் 2 தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேர்ட்டை வச்சு பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் ஏன்னா இங்கே என்ன பண்ண போகிறோன்ட்டு. நம்மளுக்கு பஞ்சமாக என்ன இருக்குன்னா உட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு உட்டு தான் தேவைப்படும். லாவா பக்கெட் மட்டும் கிடச்சிட்டுனா நம்ம வந்து ஸ்டோன் எதுவும் எடுத்துக்கலாம். இன்னும் பிக்காக்ஸோடு செய்யலை. நெக்ஸ்ட்டு ஸ்டோனேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுப்போம். வெயிட் பண்ணுங்க கைஸ். வெயிட் பண்ணு. மைண்ட் பண்ணுவோம். வச்சு ஏதோ ஒன்று மைண்ட் பண்ண என்ன மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் ஸ்டோனேஜ் வந்தோடனே உங்களை பார்க்குறேன். கைஸ் எங்களுக்கு வந்து ஸ்டோனு கிடச்சிச்சு. மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போதே எப்படின்னே தெரில இதிலே கிடச்சிட்டு போன்வில் கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஆமாம் கைஸ். அப்புறம் இது கூட என்னன்னு தெரியாது. இதுதான் தண்ணிக்குள்ளே டிசைன் பண்ணுறதுக்கு. அது கிடையாது. என்னடா 2 மாடை கீஸ் கொடுத்துருக்கு. ஏதோ பண்ணுறீங்களா? கைஸ் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட போன்வில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்ச் இருக்குது. கைஸ் கீரை வந்துட்டோம் கைஸ். கீப்பின் ஒன்றி வேறு ஆன்லைனில் கைஸ் எல்லாம் போய்ட்டு கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சு போவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. குட் பை. பை பாய்.